ஸ்வேதா உனக்கு 48 மணி நேரம் டைம். ஆதாரத்தோட நிரூபி. டைவர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆதி. சின்ன மருமகள் சீரியல் நடிகை ஸ்வேதாவோட கணவர் ஆதி ஒரு பொண்ண பிளாக்மெயில் பண்ணதாவும், அதனால தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதாவும் இணையத்துல பலவிதமான செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இத பத்தி வீடியோ வெளியிட்டிருந்த ஸ்வேதா, அநியாயமா ஒரு பொண்ண கொன்னுட்டியே அப்படின்னு அழுதுகிட்டே பேசியிருந்தாங்க. இதுக்கு பதில் குடுத்திருக்கக்கூடிய ஆதி 48 மணி நேரம் குடுக்குறேன். அதுக்குள்ள நான் தான் குற்றவாளி அப்படிங்கிறத உன்னால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய சின்ன மருமகள் சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவங்க தான் ஸ்வேதா. இவங்களோட கணவர் ஆதிக்கும் இவங்களுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டதை தொடர்ந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. அதே நேரம் நடிகை தாமரை செல்வி ஆதி தங்கிட்ட இருந்து நகையை வாங்கி அடமானம் வைக்கிறதா சொல்லி வித்து தன்னை ஏமாற்றிட்டதா குற்றம் சாட்டியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம டிடிஎஃப் வாசன் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருந்தாரு. அதுல ஆதி ஒரு பொண்ண பிளாக்மெயில் பண்ணதாவும், பணம் கேட்டு மிரட்டினதாவும், அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதாவும் அந்த பொண்ணோட அண்ணன் பேசியிருந்தாரு. இணையத்துல இந்த ஆடியோ பூதாகரமா இருக்கக்கூடிய நிலையில நடிகை ஸ்வேதா 2 நாட்களுக்கு முன்னாடி கதறி அழுதுகிட்டே ஒரு வீடியோவ வெளியிட்டிருந்தாங்க. அதுல உன்னால ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சு. இன்னும் எத்தன பேர இப்படி ஏமாத்துவ? உன்ன மாதிரி ஒரு ஆள நான் காதலிச்சத நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்படுறேன். என்னால முடியல. தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு கதறி அழுதுகிட்டே பேசியிருந்தாங்க. இதுக்கு பதில் குடுத்திருக்கக்கூடிய ஆதி தன்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோவுல, "நான் ஏமாத்துனத நீ பாத்தியா? நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினத நீ பாத்தியா? நான் பிளாக்மெயில் பண்ணத பாத்தியா? அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டத நீ பாத்தியா? அந்த பொண்ணோட ஃபோட்டோ, பேராவது உனக்கு தெரியுமா? இப்படி எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் நேர்ல பார்த்தது மாதிரி எப்படி பேசுற? இதனால தான் நீ பிரில்லியன்ட் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். உனக்கு 48 மணி நேரம் டைம் குடுக்குறேன். நீ சொல்றத எல்லா குற்றச்சாட்டுக்களுக்கும் ஆதாரத்த காட்டுனா, நான் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபி. நான் திங்கட்கிழமை காலையில சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரேன். எல்லார் முன்னாடியும் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உனக்கு விவாகரத்து குடுத்துடுறேன். அப்படி உன்னால நிரூபிக்க முடியல அப்படின்னா, நீ போட்ட பொய்யான விவாகரத்து வழக்க உன்னால வாபஸ் வாங்கிக்க முடியுமா? அப்படின்னு ஆதி அந்த வீடியோவுல பேசி சவால் விடக்கூடிய வகையில பேசியிருக்காரு.